நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்க, ஆரோக்கியமா இருக்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நம்ம அன்றாடம் சாப்பிட சில உணவுகள் புற்றுநோய் வர காரணமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நம்ம விரும்பி சாப்பிட சில உணவுகள்ல இருக்கிற சில கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தரக்கூடியவையா இருக்கு. இந்த வீடியோல புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய சில உணவுகளை பத்தி பார்க்க போறோம். இந்த உணவுகளை அளவா சாப்பிடுறது அல்லது முடிஞ்ச வர தவிர்க்கிறது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி நூடுல்ஸ் இல்லனா என்ன சைட் டிஷ் இருந்தாலும் அதுக்கு ஒரு கிறிஸ்பி பேக்கன் இல்லனா அந்த சந்தோஷமே வேர். பேக்கன் சாப்பிடுறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. அதோட சுவை, மனம், கிறிஸ்பினஸ் எல்லாமே நம்மை கவர்ந்து விடும். ஆனா நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுற பேக்கன், சாசேஜ் மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள நிறைய கெமிக்கல் சேர்க்கிறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லதா இல்ல. இந்த கெமிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புல புற்றுநோய் செல்களை உருவாக்கி பெருக்கி விடுகிறது. இதனால் நம்ம உடம்பு பலவீனமா ஆகுது. குறிப்பா பெருங்குடல் புற்றுநோய்க்கு இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இது நம்ம கவனிக்கணும். அது மட்டுமில்லாம இதுல உப்பு, கொழுப்பு நிறைய இருக்கிறதா, இதய நோய், சர்க்கரை நோய் வாய்ப்புகளும் அதிகம். இதனால் நம்ம உடம்பு பலவீனமா ஆகுது. சரி, இனிமே பிரியாணிக்கு பேக்கன் சாப்பிட மனசு வரலையா? இத நினைச்சா நம்ம உடம்புக்கு நல்லதா இருக்குமா? கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலா காய்கறிகள், பழங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இதில் நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, வைட்டமின்கள் நிறைய இருக்கு. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. நல்ல உணவு பழக்கங்கள் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன், சிக்கன், கறிலாம் சாப்பிடாம இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. இந்த சுவையான உணவுகள் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனா அளவுக்கு மின்னும் விஷம் தானே. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சிவப்பு இறைச்சியும், சிவப்பு இறைச்சி அதாவது மட்டன், பீப், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை தந்தாலும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கலாம். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும். குறிப்பா பெருங்குட புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் வர பெரிய காரணமா இருக்கு. இதனால் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சிவப்பு இறைச்சி சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை மட்டும் சிவப்பு இறைச்சி சாப்பிடுங்க. இதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு பதிலா கோழி இறைச்சி, மீன் இல்லனா பருப்பு வகைகள் சாப்பிடலாம். இவைகள் நம்ம உடம்புக்கு நல்ல சத்துக்களை தரும். நம்ம பாரம்பரிய முறையில் இதெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம முன்னோர்கள் இதை பின்பற்றினாங்க. அதை ஃபாலோ பண்ணா நாம் எப்பவும் ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவுல சாப்பிடணும். Chapter 3. சர்க்கரை பானங்க. இனிப்பு மயக்கத்தில மூழ்கி போகாதீங்க. வெயில் காலமா இருந்தா ஒரு குளிர்ச்சியான சோடா குடிக்க அஜோகம் வரும். ஆனா அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்கா நம்ம ஆரோக்கியத்தை பணயம் வைக்கலாமா? கண்டிப்பா வேண்டாம். சோடா, எனர்ஜி பானங்கள் இதெல்லாம் சர்க்கரை நிறைஞ்ச பானங்கள். இது அதிகமா குடிச்சா உடல் எடை அதிகரிக்கும், சர்க்கரை நோய் வரும். அது மட்டும் இல்லாம புற்றுநோய் அபாயத்தையும் அதிகரிக்கும். சரி, தாகமா இருந்தா என்ன குடிக்குது? தண்ணி தான் சேர்ந்தது. இயற்கையா கிடைக்கிற இளநீர், பழச்சாகல் குடிங்க. சர்க்கரை பானங்களை விட்டு இயற்கையான பானங்கள் குடிச்சா நம்ம உடம்பு நமக்கு நன்றி சொல்லும். Chapter 4. எண்ணெயில பொரித்த உணவுகள் சுவையா இருந்தாலும் நம்மில் பலருக்கு இந்த மாதிரி சுவையான உணவுகள் ரொம்ப பிடிக்கும். வெளி போனா போதும், வடை, பஜ்ஜி, சிக்கன் 65 இதெல்லாம் சாப்பிடாம யாரும் வர மாட்டாங்க. இந்த சுவையான உணவுகள் நம்மை எப்போதும் கவர்ந்து விடும். ஆனாலும் இதை அடிக்கடி சாப்பிடுறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதல். அடிக்கடி எண்ணெயில பொரிச்ச சாப்பாடு சாப்பிடுறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி உணவுகள்ல உள்ள டிரான்ஸ் பேட் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும். குறிப்பா இறப்ப புற்றுநோய், குடல் புற்றுநோய் வர ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதுட்டும் இல்லாம இது அதிகமா சாப்பிட்டா இதய நோய், உடல் எடை அதிகரிப்பு மாதிரி பிரச்சனைகளும் வரும். இதய நோய், குடல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய் போன்ற பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும்.
அது மட்டுமில்லாம் உடல் எடை அதிகரிக்கும் மாதிரி பிரச்சனைகளும் வரும். அப்போ என்ன, இனிமே வரை பஜ்ஜி சாப்பிட சூடாதா? அப்படி இல்ல, அளவா சாப்பிடுங்க. சுவையான உணவுகளை முறையா சாப்பிடலாம். வீட்லயே ஆரோக்கியமான எண்ணெய் பயன்படுத்தி செஞ்சு சாப்பிடுங்க. வீட்லயே ஆரோக்கியமான எண்ணெய் பயன்படுத்தி செஞ்சு சாப்பிடுங்க. இதனால் சுவையும் கிடைக்கும், ஆரோக்கியம் பாதுகாக்கலாம். Chapter 5. மதுப்பழக்கம் வாழ்க்கையை சீரழிக்கும் விஷயத்திற்கு. சிலருக்கு ஒரு நாள் முடிஞ்சா ஒரு பெக் அடிச்சுட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு பழக்கம். ஆனா இந்த பழக்கம் தான் நிறைய பேருக்கு சாவு மணி அடிக்குதுன்னு தெரியுமா? மது அருந்துறது கல்லீரல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் உட்பட பல வகையான புற்றுநோய்களை ஏற்படுத்தும். மது அருந்தது உடலுக்கு எந்த வகையிலும் நல்லது இல்லை. அது உங்க ஆரோக்கியம் மட்டுமல்ல, உங்க குடும்பத்தையும் சீரழிக்கும். எனவே இன்றைய மது அருந்தது நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய சில உணவு விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உணவுகளை அளவா சாப்பிடுது அல்லது முடிஞ்சவர் தவிர்க்கிறது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். நம்ம சாப்பிட ஒவ்வொரு கவல உணவும் நம்ம ஆரோக்கிய தீர்மானிக்கிறது. அதனால் நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.